12 ராசிகள்லயுமே 8வதா வரக்கூடியது இந்த விருச்சிகம் ராசி. விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே சமஸ்கிருத மொழியில தேல் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே முன்கோபத்திற்கு பெயர் பெற்றவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளால தேல் போல கொட்டிடுவீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான நபர்கள் கிட்ட ஒரு விஷயம் ஒன்றுமையா இருக்கும். அது என்னன்னு பார்த்தா, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு புறம் ஒன்று பேச தெரியாத நபர்கள் நீங்க தான். இந்த ஒரு குணம் பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு. அதே போல நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரணமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியா வர்றதுனால உங்களுக்கு கோப குணமுமே அதிகமா தாங்க இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல பயன்களையும் நல்ல மாற்றங்களையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான பரிகாரத்தை செஞ்சா மேன்மை அடைய முடியும், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமா என்ன இருக்கும், பாதகமா என்ன இருக்கும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி நேயர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கை முறையிலும் சரி, மேன்மையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல நல்ல மாறுதல்கள் உண்டாகுவதை நீங்க கண்கூட காண முடியும். அது மட்டும் இல்லாம மாதம் தோறும் வருது இல்லையா சஷ்டி, கிருத்திகை, இந்த 2 தினங்கள்லயுமே நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி செந்தூரம் சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய எந்தவித துரதிருஷ்டமா இருந்தாலும் சரி, தோஷங்களா இருந்தாலும் சரி, இதனை போக்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் மிகவும் சிறப்பான வழியாய் அமையும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னும், ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றால் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் வழிபாடு, முருகன் வழிபாடு, அதன் பிறகு செவ்வாய்க்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 3 வழிபாடுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய வழிபாடா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சா கூட பல பின்னடைவு உங்களை துரத்திக்கிட்டே வரும். தீராத கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகள் யாவும் பெற முடியும். தீராத கஷ்டத்தை கூட தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் அதிகரிக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். மேலும் ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் எளிய முறையில நீங்க பரிகாரமா பெற்றுக்க முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கும் இந்த நம்பர் பயன்பெறும் வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நாம உங்களுக்கு தொடர்ந்து இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விரிவா நாம இப்ப பார்க்கலாம். போர்க்குணம் கொண்டது இந்த செவ்வாய் பகவான். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனா இருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இரவு பகலா உழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தி பெருக்க நீங்க அதிகரிக்க போறீங்க. சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளுமே சிறப்பான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய யுக்திகள் மூலமா வியாபாரத்துல இருந்த குறைகளை எல்லாமே நிவர்த்தி செஞ்சு நல்ல ஒரு வியாபாரத்துல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு உண்டாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சந்திரன் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய யுக்திகள் மூலமா உங்களோட வியாபாரத்தில் இருந்து குறைகளை நிவர்த்தி செய்வீங்க. செவ்வாய் 9ஆம் இடத்தில் வரும் பொழுது திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்ட மங்கள நிகழ்ச்சி ஏதாவது ஒரு காரணத்துல தடைபட வாய்ப்பு இருக்கு. அதனால திருமண விஷயத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தாலுமே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க, நல்லதா இருக்கும். அதன் பிறகு இந்த புதன் 7ஆம் இடத்தில் வரும் பொழுது நீங்க உங்களோட வியாபாரத்துல எல்லாம் நல்லா கில்லி மாதிரி வேலை செய்ய போறீங்க. நல்ல ஒரு தொழில் நுணுக்கம் உங்களுக்கு உண்டாகும். அதை விரிவு செய்வதன் மூலம் உங்களோட தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்துக்கு வரும். பழைய கடன்களை கூட மலன அடைக்கக்கூடிய அளவிற்கு வசூல் உண்டாகும். சிறு வியாபாரிகள் அபரிவிதமான லாபத்தை பார்க்க போறீங்க. அலங்கார பொருள் விற்பனை அமோகமா நடக்கும். குரு 8ஆம் வீட்டில் வரும் பொழுது
தவிப்போடு இருந்த தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்துல குதூகலம் ஏற்படும். சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இப்ப இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கிற உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உண்டாக போகுது. வெளிநாட்டுல உங்களோட திறமையை காட்டி நல்ல பெரிய லாபத்தை எல்லாம் பெற முடியும். வெளிநாட்டில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகம் இருக்கும். பிறகு வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், நீங்க உங்களோட தொழில நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய காலகட்டமா இந்த வாரம் பல வாய்ப்புகள் வந்து சேரும். அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். பிள்ளைகள் படிப்புல அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்த போறீங்க. சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாம செய்ய போறீங்க. எந்த காரியத்திலுமே துணிச்சலோடு இறங்கி செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். அதே போல உங்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கவலை வரும் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு விதத்துல அதுவுமே நல்லதுதான். 2 கிரகத்துவங்களுமே தீமை செய்யும் காரகமா இருக்கிறதுனால பகை ருணஸ்தானம் பலம் இழந்து இப்ப காணப்படுது. தடையற்ற சிந்தனையால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும். 5இல் சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கலை தொழில நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்குமே புதிய வாய்ப்புகள் உண்டாகும். 7இல் புதன் சூரியனோடு இணைஞ்சி உங்கள் ராசியை பார்க்கறதன் மூலம் கணவன் மனைவி உறவுகள சிக்கல்கள் இல்லாம குடும்பம் அப்படிங்கிறது அமைதியான வழியில் இருக்கும். அஷ்டம குருவா இருந்தாலுமே உங்கள் தன சாணத்தை பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியா எந்த ஒரு சிக்கலும் வராது. நீங்க இந்த வாரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதுமே மனதுல ஒரு விதமான அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அர்த்தாஷ்டம இடமா இருக்கக்கூடிய 4ஆம் இடமும் அஷ்டம இடமா இருக்கக்கூடிய 8ஆம் இடமும் உங்களுக்கு இப்ப சிறப்பா இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மை வரும்னு சொன்னோம். ஆனா எல்லா விதத்திலுமே நீங்க கவனமா செயல்படணும், அவசரப்படாம செயல்படணும். இதை பின்பற்றினாலே பெரும்பாலும் நன்மைதான். ஆனா எடுத்தமோ கௌத்தமோன்னு நீங்க உங்களோட செயல்களில் ஈடுபடும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். சில முக்கிய முடிவுகள்லாம் இப்போதைக்கு நீங்க எடுக்காம கொஞ்சம் காலம் ஒத்தி வைக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் அப்படிங்கிறது பெரும்பளவு உங்களுக்கு பயன் தராது. அதனால பெரிய அளவில் முதலீடை போட்டு முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. அலைச்சல் ஆனா இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சிறப்பா செயலாற்றினாலுமே முன்னேற்றம் பெறுவதற்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும், எப்படி நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத மட்டும் கவனமா உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிறப்பா செயலாற்றினால் பல நன்மைகளுமே நீங்க பெற முடியும். மேலும் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் உங்களோட பேச்சில் கவனமாகவும் வாத பிரதி ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மாதிரியே நீங்க குலதெய்வத்தையுமே புதன்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வரக்கூடிய காரித்தறிகள் விலகி நல்ல ஒரு மேன்மை உண்டாக குலதெய்வமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். குலதெய்வத்தின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான வழிபாடு. மேலும் இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா இருந்து வந்த குறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார ரீதியா பார்த்தா நல்ல ஒரு சிறப்பு உண்டாகும். காரிய அனுகூலங்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையுமே உங்களுடைய மேல் அதிகாரிகளால் ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு. விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கூட கிடைக்கலாம். பணத்தை விட அறிவை மூலதனமா வச்சு செயல்படக்கூடிய தொழில் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்க பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கும். அதெல்லாம் கரெக்டா செயல்முறைப்படுத்தினீங்கன்னா நல்ல லாபம் பெற முடியும். தீவிர முயற்சிகளால் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும். அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பல வழியிலுமே பெற முடியும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதாங்க செய்யும். அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்தால் நன்மை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். கொஞ்சம் கவனமா உங்களோட செயல்கள்ல இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். அதே போது நீங்க வாகனம் ஓட்டும் பொழுது கவனமா இருக்கணும். முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசையில நீங்க உங்கள் முன்னோருக்கான வழிபாடு செய்வதால் நன்மை பிறக்கும். மேலும் இந்த சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதம் வர மாதிரி இருந்தா அந்த இடத்தை விட்டு நீங்க விலகி போறது ரொம்பவுமே நல்லது. இந்த 2 விஷயத்திலுமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். வரவு பற்று செலவு விஷயத்துல கவனமா இருந்தா பல விதத்திலயுமே நன்மை. அதுவும் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. நல்லா அலசி ஆராய்ந்து சிறப்பா வருமா அப்படின்னு யோசிச்சு எல்லா செயல்களையும் ஈடுபட்டுதான் நன்மைகளை பெற முடியும்.
எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.